அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ளே போகலாம். குவைத்தில் எஹீலா பகுதியில் நடு ரோட்லேயே ஒரு வாகனம் தீப்பிடிச்சு இருந்துருக்கு. ஸோ தீ பற்றி கொண்டிருந்த நேரத்திலே டிரைவர் வெளியே வந்துட்டார். யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பக்கத்தில் இருந்தவங்க தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயும் அணைச்சாச்சு. இதுக்கிடையில் அந்த மேம்பாலத்தை காவல்துறையினர் அடைச்சி வச்சுருந்தாங்க. குவைத்தில் அதிகப்படியான வெப்பத்தின் காரணத்தினால இந்த மாதிரி வாகனங்கள் தீப்பிடித்து ஏறுது. ஸோ அடிக்கடி உங்களோட வாகனத்தை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து வாகனத்தை சில நேரம் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் இயக்கிறது நல்லது. இல்லைன்னா இந்த மாதிரி தீப்பிடிக்கிறது ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதுக்கப்புறமா ஃபாகில் பகுதியில் இருக்க ஒரு நகைக்கடையில் ஒரு திருடன் பூந்து அங்கே இருக்கக்கூடிய பொருளை எடுத்து கேட்டிருக்காரு. ஸோ எடுத்து கேட்டு அவர் கொடுக்கும்போது அதை அவர் திரும்புகிற நேரத்தில் உடனே எடுத்துகிட்டு வெளியே ஓடிட்டார். ஸோ இந்த சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகளை வச்சு இந்த குற்றவாளி யாருங்கிற மாதிரி கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. குவைத்தில் நேற்று நடந்த செக்யூரிட்டி செக்கில் கிட்டத்தட்ட 117 பேர் கைது செய்யப்பட தெரிவிச்சிருக்காங்க. இந்த 117 பேருமே விசா விதிமுறைகளை விடுபட்டவங்க. இதுக்கப்புறமா குவைத்தில் முஹர்ரம் வரப்போகுது. ஸோ இதில் அதிகப்படியான ஷியா முஸ்லீம்கள் இதை 10 நாள் கொண்டாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டாடும்போது முன்னாடியெல்லாம் எக்கச்சக்கமான கருப்பு கலர் கொடியில் சில வாசங்களை எழுதிவிட்டு அவங்க வீட்டுக்கு வெளியே பறக்க விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இனிமேல் பண்ண முடியாது. குவைத்தோட கொடியை மட்டும்தான் பறக்க விடணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை மீறுவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு குவைத்தில் உள்ள காவல்துறையிலிருந்து திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக குவைத்திகள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி தான். வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குவைத்தில் இருக்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு புதிய விஷயத்துடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.